Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா fk of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1 by k into sin power kx plus cos power kx where x belong to real number k வந்து greater than or equal to 1. அப்போ f4 of x minus f6 of x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம f4 of x minus f6 of x அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எங்கெல்லாம் k இருக்கோ அங்க வந்து 4 போடணும். ஸோ 1 by 4 sin power 4x plus cos power 4x மைனஸ் இது 1 by 6 sin power 6x plus cos power 6x அப்படின்னு வரும். இப்போ நம்ம இந்த 1 by 4 அப்படியே வச்சுட்டு இதை வந்து ஆக்சுவலா sin square x plus cos square x whole squareனு போட்டா நமக்கு இந்த டேர்ம் வரும், இதோட ஒரு 2ab டேர்ம் வரும். அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் 2 sin square x cos square x மைனஸ் 1 by 6 இதை வந்து sin square whole cube plus cos square whole cube அப்படின்னு எடுத்தோம்னா எழுதி காட்டுறேன். இது வந்து sin square x whole cube plus cos square x whole cube அப்படின்னு எடுத்தோம்னா a cube plus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ a cube plus b cube வந்து a plus b into a square அப்போ என்ன ஆகும், sin power 4x வரும் மைனஸ் sin square x cos square x plus cos power 4x. ஸோ இது வந்து நம்ம டைரக்டாக a cube plus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம். இப்போ எங்கெல்லாம் sin square x plus cos square x இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் 1 ஆகிடும். இப்போ மீதி டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 by 4 bracket open 1 minus 2 sin square x cos square x minus 1 by 6 இங்கே வந்து நம்ம sin power 4x plus cos power 4x பக்கத்தில் எழுதியிருக்கேன். அது போக minus 2 sin square x cos square x அப்படின்னு இருக்கு. இப்போ ஒன்ஸ் அகைன் இந்த டேர்மை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா டேர்மையும் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக sin square x plus cos square x ஓட ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin power 4 plus cos power 4 வரும். பட் ஒரு 2ab டேர்மும் வரும். ஸோ பிளஸ் 2 sin square x cos square x. பட் இந்த டேர்ம் நமக்கு இல்லை இல்லையா, ஸோ அந்த டேர்மை வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அதனால மைனஸ் அப்படின்னு போடணும். ஸோ நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இந்த 2 டேர்ம் மட்டும் வரும். அது போக இந்த லாஸ்ட் ஒரு டேர்ம் இருக்கு மைனஸ் sin square x cos square x. இப்போ நம்ம இந்த 1 by 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 1 by 4 minus 2 by 4 sin square x cos square x இது வந்து 1 ஆயிடும். இப்போ இந்த 6 மல்டிப்ளை பண்ணா minus 1 by 6 into 1 வரும். இந்த ரெண்டு டேர்ம் சேர்ந்தா minus 3 ஆயிடும். வெளியே ஒரு minus 1 by 6 இருக்கு. அப்போ plus 1 by 6 into 3 sin square x cos square x. இதை நம்ம கட் பண்ணா 1 by 2 வருது minus 1 by 2. இதை கட் பண்ணா plus 1 by 2 வரும். ஸோ ஆக மொத்தம் இந்த என்டையர் டேர்ம் நெகட்டிவ், இந்த என்டையர் டேர்ம் பாசிட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு லெஃப்ட் அவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 1 by 4 minus 1 by 6 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. ஸோ 3 minus 2 which is 1 by 12. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1 by 12 அப்படின்றது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி.